வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். மிகவும் சந்தோஷமான ஒரு நல்ல நாள், தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான நாள். பண்டிகைகள் கர்த்தருக்குரியது. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது இந்த நாள் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து பல காரியங்களை இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு செய்ததான, சொன்னதான, அவரை குறித்ததான தேவனுடைய திட்டங்களை உங்களோடு பேசும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, 4ஆம் வசனத்திலே, 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 அவர் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். வசிங்க. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பும் கால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். செய்தி என்ன? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக என்ன செய்தார்? மரித்தார். 242வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் புதைத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம், நாம் கொண்டு போய் ஒரு சரீரத்தை கொண்டு போய் புதைக்கிறோம், அடக்கம் பண்ணுகிறோம். அந்த சரீரம், அந்த மனுஷன் வெள்ளிக்கிழமை நீங்க அடக்கம் பண்ணிருக்கிறீங்க, சனிக்கிழமை நைட்டுல சொப்பனத்துல வராது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி வருது, கடம்பூனத்துல அடக்கம் பண்ணாது எழுந்து நிக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி வருது. எப்படி இருக்கும்? நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்களா? திருத்தங்கல்ல சம்பவம் அப்படி ஆச்சுன்னா டெல்லி பறந்துடுவேன். டெல்லி பறக்கிறதா, தேசமே கலங்கி போயிருந்திருக்கும், தேசமே கலங்கி போயிருந்திருக்கும், பயந்து போயிருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களுக்கு ஒரே பெரிய கலக்கம், பயம். இந்த சம்பவம் கேள்விப்படுகிறார்கள். அதிகாலையிலே விடிந்து வருகையில், வாரத்தின் முதலாவது நாளாகி அதிகாலையில் விரிந்து வருகையில், மகதலேனா மரியாதை மற்ற எல்லாரும் கூட இருந்தவர்கள், பேதுரு எல்லாரும் ஓடி போய் கல்லறைக்கு போறாங்க. பக்கத்துல போய்கிட்டு இருக்கும் போதே தூரத்திலிருந்து பார்த்தா கல்லு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புரட்டி போடப்பட்டிருக்கிறதை அவர்கள் என்ன செய்றாங்க? பார்க்கிறாங்க. உள்ளே போய் அவர்கள் பார்க்கிறாங்க. ஒரு அம்மா அழுகுது, ஐயோ சரீரத்தை யாரோ என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு தூதர் அவர்களுக்கு மத்தியிலே காட்சி அளிக்கிறார். அப்பொழுது அவர் யார் என்று சொல்லி அறியாமல் அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். ஒரு சத்தம், ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு, கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். மத்திய 28ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திருக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள்.
தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறியேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை இல்லை. கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழாவிட்டால் ஆதாம் மூலமாய் வந்ததான சாபத்திற்கு முடிவில்லாமல் போயிருந்திருக்கும். இயேசு உயிர்த்தெழுந்ததினால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால், பாவங்களிலும் சாபங்களிலும் அக்கிரமங்களிலும் வியாதியின் குடிகளிலும் மரணங்களின் கிரியைகளிலிருந்தும் இயேசு நம்மை விடுதலையாக்கும்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு, நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். பவுல் சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழாவிட்டால் என் பிரசங்கமும் என் பேச்சும் விருதாவாய் போயிருக்கும். இன்றைக்கு இந்த இயேசு உயிரோடு இருக்கிறதற்கு சாட்சி வேற எங்கேயும் தேவையில்லை. 2000 ஆண்டுகளாக அழிந்து போகாத, நிர்மூலமாக்கப்படாத, எத்தனை கொம்பன் வந்தும் அழிக்க முடியாத ஒரு தேவ ராஜ்யம் அவருடைய சபை இருக்குமானால், அந்த இயேசு உயிரோடு இருப்பதற்கு இந்த சபையும் சபையின் ஜனங்களும் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சபை 2000 ஆண்டுகளாக அழிக்க முடியவில்லை. 4000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை ஒருவரும் சேதம் உண்டாக்க முடியவில்லை. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யவில்லை, மேற்கொள்ள முடியாது. இயேசு பெரியவர், பாதாளத்தின் வல்லமைகளை காட்டிலும் பெரியவர், சத்துருவை காட்டிலும் பெரியவர், உன் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், மரணத்தை காட்டிலும் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகினால் தான் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை, தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். யோனாவை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். சாலமோனை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். 1 யோவான் 4:4 யோவான் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்துகிறோம். அந்த இயேசுவை இந்த காலையில் பிரசங்கிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் அவர் இல்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லறை திறந்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி, அவரை குறித்ததான செய்தி எழுதப்பட்டிருக்கிறது, அவரை குறித்ததான கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாட்சிக்கு எடுத்துக்கொள்ளாமல் விட்டால் கூட இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. ஆகிய உலகத்திலும் அவரை ஆராதிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் சபை பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். சீக்கிரமாய் பேசும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நான் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் இயேசு நமக்காக ஜீவனுள்ளவராய் அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். வெள்ளிக்கிழமை அருமையான ஒரு சத்தியத்தை அன்பான போதகர் சொன்னார். ஏன் அவர் மரிக்க வேண்டும்? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு என்ன செய்தார்? மரித்தார். ஏன் அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? ஏன் அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? ஏன் அவர் அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? இன்னைக்கு சிலர பாடம் பண்ணி என்ன செய்றாங்க? வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆனா இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அவர் என்ன செய்தாராம்? ஜெயித்தார். அவர் மரணத்துக்குள் போய் அந்த மரணத்தை இயேசு என்ன செய்தார்? ஜெயித்தார். அப்ப மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, மரணம் என்பது ஒரு வாசல். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே ஜெயித்தார். அதனாலதான் அவர் மரணத்துக்குள்ள போக வேண்டியது இருந்தது. அந்த இயேசு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது அநேகரை சந்தித்து நிறைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 28:10 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அவர் சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள். என்ன செய்யுங்கள்? பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகள், திருச்சபை, எதை குறித்து நமக்கு பயம் தேவை இல்லை. எதை குறித்து பயம் தேவையில்லை. ஒரே ஒரு பயம் தான் இருக்கணும், காட்ஸ் ஃபியர். தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும்தான் இருக்கணும்.
நாம் எதற்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தராகிய தேவன் சொன்னார், உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். எப்போதெல்லாம் நீங்க பயந்து போய் இருக்கிறீங்களோ கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அநேக வேளையில தம்முடைய சீசர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பயப்படாதீர்கள். ஜாதி குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், கொரோனாவை குறித்த பயம் இருக்கா? கொரோனாவை குறித்து புறஜாதி பயப்படணும். நாம் என்ன செய்யறதில்லை. இருந்தா ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு, செத்தா நாம ஆண்டவரோட கூட என்ன செய்வோம் அவ்வளவுதான். நிறைய பேர் விட்டுட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது, உங்களுக்கு மட்டும் மனசு வந்திருக்கா பாஸ்டர்? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் லாசரு கல்லறை இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அநேகரை உயிரோடு எழுப்பினார். எலிசா உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர்கள் சிலர் உயிரோடு எழுப்பினார்கள். பாடையிலே போய்கொண்டிருக்கிறதான ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன் பாடையில் போய்கொண்டிருக்கிறான் மரித்து. அவனை என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புகிறார். தான் நெருங்கி பழகி பேசி உண்டு சாப்பிட்டு வந்ததான குடும்பம் லாசருடைய குடும்பம். லாசர் வியாதிப்பட்டு மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து கல்லடத்திற்கு வந்து என்ன செய்தார்? லாசருவே வெளியே வா என்று சொல்லி மரித்தவனை உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார். ஒரு வீட்டிற்குள்ள போகிறார். ஒரு சிறு பெண் என்ன செய்கிறார்? மரித்த நிலையில் இருக்கிறாள். காலை தப்பட்டை ஊதி அழிந்து கொண்டிருக்கிறவர்கள் வெளியே போய் சொல்லி பேதுரு யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த சிறு பெண்ணை எழுந்து என்று சொல்லுகிறார். மரித்த சிறு பெண் என்ன செய்கிறார்? உயிரோடு என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது 3வது மாடியில் இருந்து ஒருவன் என்ன செய்தான்? கீழே விழுந்து மரித்து போகிறான். அவனையும் அவர் உயிரோடு என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஆனால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் நீண்ட நாட்கள் உயிரோடு என்ன செய்யல? இல்ல, அவர்கள் மரித்துதான் போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தவர். 500க்கும் அதிகமானவர் பார்த்துக் கொண்டிருக்கையில் அவர் வானத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மத்தியில் இருந்து எழுந்தருளி போகிற இந்த இயேசுவானவர் மீண்டும் இதே வண்ணமாய் அவர்களை சந்திக்க வருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த, அந்த இயேசு அன்றைக்கு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே அவர்கள் தம்முடைய சீசர்களை பார்த்து, தம்முடைய மக்களை பார்த்து, தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து அவரை சந்திக்க வந்த, அவரை தேடி வந்த, கல்லறைக்கு ஓடி வந்த அவங்க பாருங்க, கண்டவருக்கு விட்டு அந்த பாடியை காப்பாற்றணும், அதற்கு வாசனை திரவியம் போடணும் தான் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கும் பொழுது 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஆண்டவர் அநேக நேரத்திலே மக்களிடத்திலே சொன்னார், நான் மரித்து 3ஆம் நாள் என்ன செய்வேன்? உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார். இந்த ஆலயம் இடித்து 3ஆம் நாளிலே கட்டப்படும். அவர்கள் ஆலயத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று அவர்களுக்கு என்ன செய்தார்? பின்பு விளங்கி சொன்னார். சீசர்களோடு தனியாக இருக்கும் பொழுது தன்னுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார். அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறதான அத்தனை மக்களும் அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார் என்கிறதான அந்த செய்தி, அந்த காரியம் அவர்கள் அடக்கப்பட்டிருந்ததா என்று தெரியவில்லை. அவர்கள் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை. எப்படி வல்லமையாய் கிரியை செய்த இயேசு அநேகரை உயிரோடு எழுப்பினவர், இவர் மரித்து போனார் என்று சொல்லித்தான் நினைத்தார்களே தவிர அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்ன செய்தி அவர்கள் மறந்து போனார்கள். கண்டவருக்கு விடுவதற்கு, அந்த பாடியை பாடம் பண்ணுவதற்கு, வாசனை திரவியம் விடுவதற்கு கல்லறையிடத்திற்கு போகிறார்கள். அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு அந்த கல்லறையிடத்திலிருந்து வெளியே வந்து சொல்கிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? இயேசு சொன்ன பயப்படாதீர்கள் என்ற இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியுமா? ஏன் என்று சொன்னால் அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. மனுஷன் உன்னை தட்டி கொடுத்து பயப்படாது என்று சொல்லுவதை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வல்லமை உள்ளது. மனுஷன் சொன்ன வார்த்தை ஒரு நாள்ல மாறும். இயேசு சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் திருச்சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். மாரியாளை பார்த்து அங்கிருந்து வந்த
சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று சொன்னார். இரண்டாவதாக லூக்கா 24:34 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் செய்தி பரவ ஆரம்பித்தது. கலிலேயா தேசமெங்கும் பரவ ஆரம்பித்தது, பட்டணமெங்கும் பரவ ஆரம்பித்தது. வீட்டுக்குள்ளே முடங்கி பூட்டி கிடந்து இருட்டு அறையிலே தங்களை தேடி போர்ச்சேவர்கள் வந்து, ராணுவங்கள் வந்து அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் வந்து முற்றுகை இடுவார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டு இருந்ததான சீசர்களுக்கு இந்த செய்தி பரவுகிறது. ஒரு வீட்டில் அவர்கள் எல்லாரும் அடங்கி கிடக்கிறார்கள் பயந்து. 24:36 சொல்கிறது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், எதை குறித்து? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார் என்று சொல்லுகிறார்களே, இயேசு உயிரோடு எழுந்துட்டார் என்று சொல்லுகிறார்களே, இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு என்ன என்று சொன்னார்? சமாதானம் என்று சொன்னார். ஒருத்தரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவரே திடீர்னு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? நல்ல விதமா பேசினா சந்தோஷமா இருக்கும். புறணி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டாரு நினைச்சு தூக்கி வேறு. அதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிரோடு இருந்துட்டாராமே. உங்களுக்கு எனக்கு இருக்கு சந்தோஷமான செய்தி, இது நல்ல செய்தி. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி இருக்கு யோசிச்சு பாருங்க. கலங்கின இருதயம், பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, சிந்தனையிலே இருதயத்திலே மிகப்பெரிய கலக்கம், ஆவியில கலக்கம், சரீரமெல்லாம் விட்டு போன நிலைமையில இருக்குது. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி இவங்க 3.5 வருஷம் கூட இருந்ததான இயேசு அடித்து சித்திரவதைப்படுத்தப்பட்டு கோர சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு தொங்கப்பட்டு ரத்தமெல்லாம் தண்ணீரும் ரத்தமுமாய் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் கொட்டப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு இதெல்லாம் பார்த்த ஜனங்கள், இப்படி ஒரு காரியத்தை பார்த்தா நமக்கு தூக்கம் வருமா? தூக்கமே வராது. எத்தனை நாள் தூக்கம் வரும் நமக்கே தெரியாது. நம்ம கூட இருந்து சாப்பிட்டு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆச்சரியமான காரியங்களை செய்து இதெல்லாம் பார்த்து அவரோடு கூட இருந்து பழகி உறங்கி எந்திரித்த மனிதர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தவர்களுக்கு என்ன வந்திருக்காது? அந்த செய்தி அவர்கள் மறக்கிறதுக்குள்ள 3வது நாள் உயிரோடு இயேசு என்ன செய்திருக்கிறார்? எழுந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டவங்க அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? இதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த கூட்டத்தின் நடுவிலே அவர்கள் மத்தியிலே வந்து நடுவில் நின்று இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னா, இன்றைக்கும் அந்த இயேசு சமாதானத்தை தரும்படி நமக்காக கல்வாரி சிலுவிலே அந்த சமாதானத்துக்கான ஆக்கினைகளை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை நான் தருகிறேன். எத்தனை குடும்பங்கள் மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். வேலை நிமித்தமாய், தன் பிள்ளைகள் நிமித்தமாய், குடும்பத்தின் நிமித்தமாய் எதிர்பாராது நடக்கிற சில சூழ்நிலைகளை சந்திக்கிற பொழுது வாழ்க்கையிலே பல குழப்பமான சூழ்நிலைகளின் நடுவே நடக்கும் பொழுது சமாதானத்தை மனிதன் இழந்து போகிறான். இயேசு அவர்களை சந்தித்து சொன்ன வார்த்தை சமாதானம். இன்றைக்கு சமாதானம் தருகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். 3வதாக லூக்கா 24:38 சொல்கிறது, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? இயேசு கிறிஸ்து ஆவியில வரலங்க. இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? சரீரத்தோடு தான் வந்தார். எப்படி வந்தாரு? சரீரத்தோடு வந்தார். இவர்கள் எல்லாம் ஆவி என்று சொல்லி கலங்கி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? இன்னைக்கு கூட நீங்க கலங்கலாம். நான் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைங்க எதை குறிச்சும் கலங்க தேவையே இல்லை. ஏன்னா சொன்னா நீங்க என்ன கலங்கினாலும் கலங்க விட்டாலும் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை ஒருவனாலும் மாற்ற முடியவே முடியாது என்பதை நீங்க நல்ல தீர்க்கமா அறிந்து கொள்ளுங்க. மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையை அதிகமா விசுவாசிக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை என்ன செய்யுங்க? அதிகமா விசுவாசிங்க. நம்ம இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மனுஷன் சொல்ற வார்த்தை தான் நாம் என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம்.
யாராவது நமக்கு ஆறுதலா கம்ஃபர்ட்டா ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்ல மாட்டாங்களா? இல்ல அப்படிதான் நம்ம விரும்புகிறோம். இல்ல, இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் சொன்னா, நிரந்தரமா உங்க கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் இயேசு. இன்னைக்கு கூட நீங்க எதை குறிச்சு கலங்கி வந்திருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு நன்றா தெரியும். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு அந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். நீங்கள் ஏன் கலங்குகிறாய்? எதை குறிச்சு நீங்க என்ன செய்யாதீங்க சந்தேகம். அது அப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, நல்லா வருமா வராதா, வாழ்வேனா வாழ மாட்டேனா, இதை முடிப்பேனா முடிக்க மாட்டேனா, சந்தேகம் வேணாம். 100% கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யலாம். வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க. 3 நாள் தான். 3ஆம் நாள் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. கல்லறை இடத்திற்கு போன பொழுது லாசருடைய சகோதரிகள் சொன்னார்கள், மரித்து 4 நாள் ஆயிட்டே நாரி போகவே என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த வெளிப்பாடு இல்லையில, அந்த விஷன் இல்லையில, சபையிலே வந்து தூங்குறோம்ல, ஏன்னா வெளிப்பாடு எது செய்ய மாட்டீங்க. வெளிப்பாடு வரணும். இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு என்ன செய்யணும்? வரணும். சந்தேகம் வரக்கூடாது. 100% கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை என்ன செய்வார்? செய்வார். நீங்க கலங்க தேவை இல்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காக நான் என்ன செய்வேன்? யெகோவா ஈரே, உனக்காக அந்த மோரியா மலையில ஒரு ஆட்டுக்குட்டி கட்டப்பட்டிருக்கிறதே, உங்களுக்காக ஒரு அற்புதம் காத்திருக்கிறதே. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்ததாக யோவான் 20:15, இயேசு அவளை பார்த்து, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறார்? அல்லேலூயா. ஏன் அழுகிறார் அப்படின்னு கேட்டாலே கூட கொஞ்சம் தேம்பி தான் என்ன வரும்? அழுக வரும். இயேசு இங்க சொல்லுகிறார், ஏன் அழுகிறார்? ஏன் சொன்னா, நம்மை சந்தோஷப்படுத்தி, நம்மை கலிவுற பண்ணி, நம்மை ஆட்சி தேட்டுகிற தேவன் அவர் மட்டும்தான். நல்ல மனப்பாடல். அவர் தான் நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் என்ன செய்கிறவர்? துடைக்கிறார். வேதத்தில் அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? துடைத்திருக்கிறார். கண்ணீரை சும்மா கைட்டு துடைக்கிறது இல்ல. நான் ஒரு பிள்ளைக்காக அழுதேன்னா அலாதன் கண்ணீரை துடைப்பான் மனுஷன். ஆனா கர்த்தர் பரலோகத்தின் தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்து அழுகையை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் அலாத என்று சொல்லுகிறதற்கு 1000 அர்த்தம் உள்ளது. மனுஷன் அலாதன்னு சொல்றதற்கு அர்த்தமே கிடையாது. 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது, நாங்க விடிய அழுதா கூட அவன் அலாதன்னு சொல்லுவானே தவிர 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்து என்ன செய்ய மாட்டான். கடன்ல இருக்கிற ஏதாவது உதவி செஞ்சு இல்ல, என் அழுகு என்னோட, என் பாடு என்னோட, உன் பாடு உன்னோட, என் பாடு என்னோட. அவனுக்கு பாடு இருக்கு, ஏன் அழுகுற அப்படின்னு தான் சொல்லுவான். அலாதன்னு அடிப்பான். இயேசு சொல்லுகிற, நீங்கள் ஏன் அழுகுறீங்க? அது கேட்கறதுக்கு நியாயம் இருக்குல்ல. ஏன் கேட்கிறதா? உன் கண்ணீரை துடைக்கிற ஆளு நான் உனக்கு முன்னாடி இருக்கிறேன், உனக்கு தேவையை சந்திக்கிற ஆளு நான் உனக்கு முன்னாடி இருக்கிறேன். நீ எதுக்கு பக்கத்துல பார்த்து? நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க. அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார். அலாதைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்கிறார், கண்ணீர்களை என்ன செய்கிறவர்? கண்ணீரை துருத்தியிலே அவர் கணக்கு வைத்திருக்கிறார். சாவா ரொம்ப நாள் அதுதான் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து அவர்களை அழுகை கண்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை குறிச்சு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களா? நீ அழுகையை நிறுத்துங்க. ஏன் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக அழுது கொண்டு இருக்கிறார்கள். கல்லறையில வைக்கப்பட்ட இயேசுவை யாரோ களவாண்டுட்டு போயிட்டாங்க. இயேசுவை களவாண்டு போக முடியுமா? சொல்லுங்க. களவாண்டு போக முடியாது. இயேசுவை களவாண்டு போக முடியுமா? இயேசு சிலை இல்ல, இயேசு
நம்மை போல சரீரத்தை உடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் இப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? நம்ம போல சரீரத்தை உடையவராக இருக்கிறார். ஆவியில் அல்ல, சரீரத்தை உடையவராக இருக்கிறார். மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் எங்கேயும் போகும். இந்த சரீரம் இதுக்குள்ள இருக்கிறதான ஆவி ஆத்மா ஜீவன் எல்லாம் கர்த்தர் நமக்கு உள்ள வச்சு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மரிப்பானால் அவனை உயிர்த்தெழ பண்ணி அவனுக்கு மகிமையில் சரீரத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். தொடலாமா? தொட்டு பார்க்கலாமா? அதனாலதான் ஃபாதர் பாடுறாரு, நான் தொட்டு தொட்டு என்ன செய்வேன்? யாரை தொட்டு பார்ப்பாரு? அங்க போய் இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பாரு. அப்புறம் சொல்றாரு தாவீதையும் தொட்டு தொட்டு பார்ப்பாரு. அல்லேலூயா. அங்க ஏன் அழுகிறீர்கள்? கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் அழுங்க, ரொம்ப நேரம் என்ன செய்யாதீங்க. மனுஷன் உலக மனுஷன் அழுகிறானா அவனுக்கு விடை கிடையாது, பதில் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைங்க அழக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு பதில் இருக்கிறது, நமக்கு பதில் தருகிற இயேசு இருக்கிறார். நாம் அழ வேண்டிய இடம் கர்த்தருடைய பாதம் மட்டும்தான். அல்லேலூயா. அதனால இயேசு அவரை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். 5வது பாருங்க, மத்திய 28:20. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, கெட்ட மனைவி, கெட்ட புருஷன், பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க சொல்லுதா, அம்மா உன் கூட இருக்கேன்னா, உன் கூட இருக்கா அப்புறம் கல்யாணம் கட்டி வச்சா அப்படின்னு. அதனால யாருமே யாரு கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளோட கூட இருக்க முடியும். அதை நீங்க விசுவாசி. மனுஷன் மேல ரொம்ப நம்பிக்கை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க மனுஷன் மேல. அவரை நான் காப்பாற்றுவாருன்னு யாரை நீங்க நம்புறீங்களோ அவர் தான் கைவிட்டுவாரு. ஏன்னா அவங்களை கைவிட பண்ண வைக்கிறது ஏன்னு தெரியுமா? கர்த்தர் உங்களை காப்பாற்றுறாருன்னு தெரிய வைக்கிறது. சிக்கலாக்களை சுகபோகமா இருக்கணும், தங்கி இளைப்பாறணும்னு தாவீது நினைப்பு. ஆனா சிக்கலாக்களை தாவீது தங்கிட்டான். அரண்மனையில சிங்காசனத்துல தாவீதால என்ன செய்ய உட்கார முடியாது. சிக்கலாக்களை அவனை கிளப்புனாதான் அவன் சிங்காசனத்துல என்ன செய்ய முடியும், உட்கார முடியும். அதனால சிக்கலாக்களை பிரச்சனை. சில நேரம் சில இடத்துல நீ இருக்கும்போது சில பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் கிளப்புறார் அர்த்தம். அது முடிவில்ல, உன்னை சிங்காசனத்திலே கொண்டு போய் நிலைநிறுத்த. உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைய மனுஷர்கள் ரீதியில கண்ணோட்டத்தில் ஆலோசனை பண்ணி பார்க்காதீங்க. அந்த பிரச்சனை கர்த்தருடைய சமூகத்துல வச்சுட்டு தைரியம் வச்சு நடங்க. கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பார். அது ஆச்சரியமா இருக்கும். உலகத்தானுக்கு வருகிற பிரச்சனை வேற, உங்களுக்கு வருகிற பிரச்சனை வேற. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தெய்வம் நம்மோடு. கப்பலிலே போய்கொண்டிருக்கும் கப்பல் அசைகிறது, அழைகிறது, வடமொழியிலே தண்ணீர் நிரம்புகிறது, கப்பல் கலந்து போகிற சூழ்நிலை வருகிறது. தூங்கிக் கொண்டிருக்கிற இயேசு தூங்கிக்கிட்டு இருந்த இயேசு எழுந்து அந்த காற்றினை கடலை இறையாதே. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றத கர்த்தர் சொன்னார். அந்த தேவன் இன்னைக்கு இந்த காலையில உங்களை பார்த்து சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆன்ம பூர்வமா நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அறிவு கொள்ள. கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து கொண்டே இருப்பார். அப்பதெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தை தெரியுமா? இயற்கையின் மூலமாய், சூழ்நிலைகளின் மூலமாய், உங்கள் எல்லா காரியங்களின் மூலமாய் தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களின் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் தெரியுமா? இதோ சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நினைக்காம ஒரு தலைவருக்கு முடிய கூட ஒருத்தன் தொட. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்காம யாரும் அவரை கைது பண்ண முடியாது.
சில நேரம் சில காரியத்தை கர்த்தர் ஒப்பு கொடுப்பாருன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை தருவார், ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதனால உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யோவான் 20:27 வாசிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அவிசுவாசியா இராமல் நீங்க எப்படி இருங்க? விசுவாசியா இருங்க. வாசிக்கலாம் 20:27. யோவான் 20:27. தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி கைகளை பார். நீட்டி உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அவிசுவாசியா இராமல் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசியா இருக்க வேண்டும். சரி, நமக்கு எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்தாலும் நமக்குள்ள என்ன உருவாகுது? அவிசுவாசம் உருவாகுது. உருவாகுதா உருவாகலையா? ஆமெனா இல்லையா? ஆமென். ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறாரு, நீ அவிசுவாசியா என்ன செய்யாமல் இராமல். இன்னைக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? விசுவாசியா இரு. நல்ல விசுவாசி என்ன? அவன் சொல்றான், தோமா சொல்றான், நான் அவரை பார்க்கிறது மட்டும் இல்ல, அவரை நான் என்ன செய்யணும்? தொட்டு பார்க்கணும். எங்கெல்லாம் தொட்டு பார்க்கணும்? கை விரல், கையில இருக்கிறதான அந்த ஹோல், விழா எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு பார்க்க வச்சாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு தோமாவை பார்த்து, தொட்டு பார்க்கறது மட்டும் இல்லப்பா, இனிமேட்டு அவிசுவாசியா என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் விசுவாசி யாராதான் இருக்கிறீங்க. நீங்க நிறைய பேர் இந்த புறஜாதியின் இடத்துல அதிகமா நீங்க லிங்க் வச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிறோம், கட்டாயம் நம்ம பழகணும் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நீங்க பாருங்க, அவங்களோட நீங்க ரொம்ப பழகும் போது அவங்களுடைய தெய்வங்களை பத்தி உங்கள்கிட்ட அப்படியே சைஸா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்களா, அங்க போனேன்டி அவன் ஒரு மருந்து கொடுத்தான், அதுக்கு ஒர்க்காச்சு. இங்க போனே ஒரு தகடு கொடுத்தான், அது என்ன செஞ்சிச்சு? ஒர்க்காச்சு. பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு என்ன வரும்? அந்த தகடு நம்ம வாங்கினா நமக்கு ஒர்க்காகுமா? யாருக்கு வருது? யாருக்கு வருது? யாருக்கு வருது? விசுவாசிக்கு. நமக்கு வராது. விசுவாசி இங்க இருக்கிறவங்க நல்லவர், விசுவாசிக்கு வரும். கொஞ்சம் அப்படி தொடர்பு வச்சுக்கணும். அப்ப கர்த்தர் இருக்கிற விசுவாசம் நீங்க காப்பாற்றப்படணும்னா நீங்க அதிகமா கர்த்தருடைய வேதத்தோடு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்க அதிகமா பழகணும். அங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை என்ன செய்யும்? அதிகரிக்க பண்ணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்கள்ட்ட இருக்கலாம். உங்களுக்கு வியாதி வரும்போது சொல்லுவான், அம்மா நோய் போட்டவன்னு சொல்லுவான், ஆத்தா இறங்கிட்டா. அது விசுவாசம். நம்ம இறங்கிட்டா போல அவன் எங்கிட்ட இறங்கினா, அவன் எங்கிட்ட இறங்கினா உனக்கு ஆத்தாவை காட்டில இயேசு பெரியவர் இல்லையா? ஒன்றும் இல்லாத போய் நீங்க அதை இறங்கிட்டா இது இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் உங்களுக்கு இங்கதான் நம்பிக்கை இருக்கு. ஆத்தா இறங்குறதுதான் நம்பிக்கை இருக்கு. அவன் சொல்றான், இது ஆத்தா இல்லடா, இது வியாதி. இந்த வியாதிய இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அவர்கள் கீழ்ப்படியாதனால எரி கொப்பளங்கள் அவர்களுக்கு தருவேன் சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த எரி கொப்பளங்கள் வரும் பொழுது நீ கர்த்தரை தேடுவாயானால் நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பைபிள படிச்சாலும் அந்த அறிவு வரும், இல்லாட்டி ஆத்தா அறிவிக்கும். ஆமாங்க, உங்களை சொல்லல, நான் எங்கேயோ கேள்விப்பட்டதை சொல்றேன். நீங்க தான் அப்படின்னா ஆளு நீங்க 100% 22 அதெல்லாம் கேரட்டா கோல்டுக்கு சொல்லுவாங்க. எத்தனை கேரட்? 24 கேரட். நான் தான் ரெண்டு கம்மியா கேட்டேன். 26 ஆயிடுச்சா? இப்ப பிரச்சனை என்னன்னா 24 26 916 அப்படி. அப்ப இயேசு கிறிஸ்து அவிசுவாசியா இராமல் விசுவாசியா. அல்லேலூயா. மரண தருவாய் தான் ஒருத்தன் சொல்லுவான், இந்த மரணம் அப்படி மரணம் இப்படி மரணம், உடனே அங்க போய் கட்டு இங்க போய் கட்டுமா? இல்ல செத்தான் இயேசுக்காக சாவோம், நரகத்துக்கு போக மாட்டோம்ல. தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தர் மேல என்னவா இருக்கணும்? விசுவாசமா இருக்கணுங்க.
அதனால இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து சொன்னாரு, 3.5 வருஷம் உங்களை இருந்து குப்பை கொட்டி இருக்கிறேன், இப்ப தொட்டு பார்த்தாதான் நம்புவேன், தடவி பார்த்தாதான் நம்புவேன். சிலர் பாத்தீங்கன்னா எப்பயுமே சந்தேக புத்தியிலே இருப்பான். பாத்துட்டீங்களா? அவனே அவன் நம்ப மாட்டான், தொட்டு பார்த்துருவான், வீடு பார்த்து உயிரோட இருக்கிறவங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் காட்டு பிரச்சனை, கொஞ்சம் மூச்சு விட முடியாது, பெஞ்சு உட்காந்துக்கிறது, செத்துருவோம் அப்படின்னு முடிச்சே இருப்போம், கண்ணை மூடிச்சு. அதனால சிலரு நம்மளே என்ன செய்யறது, நம்ம நம்புறது. பார்த்திருக்கீங்களா? ரூபா நோட்டு என்ன போது பார்த்திருக்கீங்களா? 1000 ரூபாய் எண்ணாலும் மறுபடியும் எண்ணுவான், 1 2 3 கொடுத்துட்டாலும் மறுபடியும் சரிபார்க்கும். எதிர்மறையான எண்ணங்களோடு என்ன செய்யறது கடைசி வரைக்கும்? எதிர்மறை, எப்பயுமே ஆப்போசிட்டாவே யோசிக்கிறது, எப்பயுமே ஆப்போசிட்டாவே யோசிக்கிறது. ரோட்ல போனா வண்டி வந்து இடிச்சுட்டா, நடு ரோட்ல போனாதான் வண்டி இடிக்கும், போறமா போனா என்ன செய்யாது? எப்பயுமே எதிர்மறையா பேசுறது, எதிர்மறையான வார்த்தைகள் என்ன செய்யறது, சொல்றது. மாவு நல்லா இருக்கா, புளிச்சிருக்கான். எப்போ பார்த்தா நம்ம ஆட்டுன மாவு நமக்கு நல்லா இருக்கான்னு தெரியும்ல. அதே குழம்பு வைக்கிற குழம்புல நம்பிக்கை இல்லை, குழம்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு 2 தடவை சாப்பிடுறோம், அது சொல்ல வேற செய்யணும் நல்லா இருக்கு அப்படின்னு. பார்க்கும் போதே தெரியணும், நம்ம 2 தடவை சாப்பிடும் போதே என்ன தெரியணும், நம்ம நல்லா வச்சுக்கிறனால மாமா அத்தா நல்லா என்ன செய்யறாரு சொல்றாரு. எதுலையுமே வாழ்க்கையில் என்ன இல்லை நம்பிக்கை. என்ன அப்படிப்பட்ட ஆட்கள், நீ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறு கண்ணாடி உண்மையிலே அழகா இருக்கமா? ஏன்னா அவங்களுக்கே சந்தேகமா இருக்கு, நம்ம அழகா இருக்கோமா, அழகா இருக்கு, சந்தேகம் இருக்குல்ல. அதனால விசுவாசம் உள்ளவர்களா என்ன செய்யுங்க, இருங்க. விசுவாசத்தை விடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை, நான் தொட்டு பார்த்தாதான் நம்புவேன், நான் தடவி பார்த்தாதான் நம்புவேன், அந்த ஓட்டைக்குள்ள கையை வரல விட்டு பார்த்தாதான் நான் என்ன செய்வேன் நம்புவேன். இப்படிலாம் தோமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வந்துட்டார். எங்க கடைக்கு சிக்கன் வாங்க போனான்னா என்னன்னு தெரியல, தோமா வெளியில இருக்கிறாங்களா, நிறைய பேர் இருக்காங்க, வெளியே இருக்காங்களா, அதனால சிக்கன் வாங்க போனாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள இயேசு வந்துட்டு இருக்காரு, 11 பேர் உள்ள இருக்காங்க. அவங்கதான் நம்பிட்டாங்க, இவங்க என்ன செய்யல. அவன் இவங்க என்ன சொல்றான் அப்படின்னா கூட விடுறான் இவங்கள. சிலர் பார்த்தீங்கன்னா கதை நல்லா விடுவாங்க. செத்த பாம்பு அடிச்சதை ராஜேஷ் 1.5 மணி நேரம் எனக்கு கதை சொல்லியிருக்கான். எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நானும் கேட்டு சொல்றான். அன்னையோட முடிவு பண்ணிட்டேன், இவன் வந்தா எரிச்சிருக்கணும். கதை சொல்றது, கதை ஒரு தடவை சொல்லணும், நான் பாவம் இல்லையா பாஸ்டர், எல்லாரையும் சொல்றேன். நான் நினைச்சுக்கிறேன் ஒருவேளை நமக்கு புரியாதனாலதான் மறுபடியும் சொல்றாங்களோ. இப்ப இவங்களுக்கு என்னன்னா 2-3 தடவை சொன்னா பாஸ்டர் நல்லா சோகம் பண்ணுவாரு போல. நம்ம மேல சந்தேகம், பாஸ்டர் நல்லா சொன்னாதான் அவர் நல்லா என்ன செய்வாரு, சோகம் பண்ணுவாரு. இது என்ன கடைசியில ஒரு இது போட்ட மாதிரி இருக்குது, கச்சனை அடிச்சு ஏற்றி விட்டாதான் நல்லா இருக்கு. கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவங்களா என்ன செய்யுங்க, இருங்க. ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க. உங்க வாழ்க்கை கர்த்தர் மேல விசுவாசமா கட்டி எடுக்கும். உங்க படிப்பை, எதிர்காலம் 100% கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசம், அபிசுவாசமா என்ன செய்யாதீங்க, அபிசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. பக்கத்துல உள்ள பார்த்து அபிசுவாசமான வார்த்தைகள், அபிசுவாசமான யார 2 பேருக்கு சொல்லுங்க, அபிசுவாசமான வார்த்தைகள். சிலர் பார்த்து அப்படிங்க பச்சா முடிஞ்சா. ஆமென். விசுவாசிங்க எப்ப என்ன பேசணும், விசுவாசமா பேசணும். பக்கத்துல உட்கார்ந்து விசுவாசி, விசுவாசமா பேசணும். ஹல்லேலூயா.
ஆமென். நம்மால இப்ப என்னன்னா, எப்பா நாளைக்கு காலையில இருந்து மேற்கதான் சூரியன் உதிக்கின்னு சொன்னா, அப்படியா மேற்கதான் உதிக்குதா? அந்த ஆச்சரியத்தை நாளைக்கு பார்க்கணுமே. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல ஆழமான விசுவாசத்தை என்ன செய்யணும்? வைக்கணும். நீங்க பழகிறது ரொம்ப முக்கியம். நீங்க புறஜாதியோட அதிகமா நீங்க உள்ள போகும்பொழுது அவன் சொல்லுகிறதான அந்த பொய் எப்பயுமே விக்கிரகங்களுக்கு என்பதாக ஒரு பொய் புனையப்பட்டிருக்கும். நீங்க விக்கிரகங்களுக்கு எல்லா விக்கிரகங்களுக்கு என்பதாக ஒரு பொய் கதை ஒண்ணு புனைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த புனையப்பட்ட அந்த கதை தான் இந்த பிசாசு. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் இவர்களான தந்தை வேற ஒன்றுக்கும் பிசாசு கொஞ்சம் லைட்டா வேலை காட்டும் போது முழங்கால போட்டு அவனை ஜெயிச்சிடணும். அவனை விட்டீங்க, கொஞ்சம் இருந்துட்டு போட்டு விட்டீங்கன்னா அவனுடைய வேலை என்னன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அல்லேலூயா. சொன்னாரு, நாங்க போனீங்கன்னா பணமா உங்களுக்கு என்ன செய்யுமா? கொட்டும். கொட்டோ என்ன செய்யும்? கொட்டும். இப்ப அவருக்கு நம்மடமும் கொட்டு வாங்கினா உட்கார்ந்துருக்காரு. புரிய நம்ப கூடாது. நம்முடைய ஆண்டவர் குறுக்கு வழியில் ஒருவனையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பரலோக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால அவிசுவாசமாயிராமல் எப்படி இருங்கள்? விசுவாசமாயிருங்கள். ஆடு செத்து போனது, மாடு செத்து போனது, மனுஷன் செத்து போனான், வேலைக்காரன் செத்து போனான். கட்டின மனைவியும் யோபுவை பார்த்து சொன்னால், நீ ஜீவனை விடுவது நல்லது என்று சொன்னார். நீ நம்பின கர்த்தர் உன்னை கைவிட்டார் என்று சொன்னார். ஆனால் ஆழமான விசுவாசம் யோபுக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிட்டாரா யோபுவை? அவரை கைவிடலனா உங்களையும் நான் சொல்றேன், அவர் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டு நமக்கு நல்ல யோவான் 21:22 வாசிக்கும் பொழுது பேதுருவிடம் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்றார். 21:22 வாசிக்கலாம். யாரை கண்டு? பேதுருவை. 21 பாருங்க. அவனை கண்டு பேதுருவை இயேசு நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. பக்கத்துல உனக்கு பார்த்து சொல்லுங்க, அவன் இவனை பார்க்காதீங்க. நான் சொல்றேன், இதுல அப்படிதான் இருக்குது. பேதுரு ஆண்டவர்கிட்ட போய்க்கிறாரு. ஆண்டவரே, யோவான் எப்படி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே மத்தேயு பையன், ஆண்டவரே இந்த தோமா பையன், ஆண்டவரே இந்த யாக்கோபு பையன், இந்த பேரெல்லாம் தான் மன்னிச்சுக்கோங்க, இந்த யோவான் பையன், அவன் ரொம்ப சேட்டை பண்றான். இங்கிட்டு இருந்து பாய் பிடிச்சு அங்கிட்டு போடுறான், அங்கிட்டு இருந்து பாய் பிடிச்சு இங்கிட்டு போடுறான். செவத்துல சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் திரும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் நேரம் ஆயிட்டானா கத்தரா மயங்கி போதும். அல்லேலூயா. அவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, உங்க காரியம் என்ன? பக்கத்துல உங்க காரியம் என்ன? கண்ண ஊக்கிறதப்பா. இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, இந்த யோவான் பேர், இந்த யோவான் யாக்கோபு அவங்கெல்லாம் உண்டு. நீ என்னை பாஸ்டர் அவர் தரமுறை போறாரு, நீ என்னை பின்பற்றி. பாஸ்டர் அவர் முட்டை போட போறாரு, அவர் எதை போட்டாலும் பரவாயில்ல, நீ என்னை பின்பற்றி. நீ என்னை, அவன் யோவான் அவனை பார்க்காத, நீ என்னை பின்பற்றி. அல்லேலூயா. அவன் சர்ச்சுக்கு வரல, அத பார்க்காத, நீ என்னை. அவன் பரலோகம் வர மாட்டான், உனக்கு எப்படி? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னை யாரையும் பார்க்காத. நீங்க பார்க்க வேண்டியது யாரை மட்டும் தான் பார்க்கணும்? இயேசு மட்டும் தான் பார்க்கணும், கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும். அதனாலதான் இங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் கடைசி நாட்கள்ல, அவனை இவனை எவனையும் என்ன செய்யாத. பக்கத்துல பார்த்து, அவன் இவன் எவனையும் பார்க்கணும். புருஷன் மனைவி பார்க்கறது, மனைவி புருஷன் என்ன செய்யாது பார்க்கறாரு.
நீ என்ன செய்ய, அவ்வளவுதான். அல்லேலூயா. சொல்லிப்பாரு, கேட்கறனா விட்டு நீ என்னை. எனக்கா ஒரு நாள் ஆண்டவர் அதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவார். இந்த பூமியில எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்ல, பரலோகம் மட்டும்தான் பெர்ஃபெக்ட். நீங்க இந்த பூமியில ஏதாவது பெர்ஃபெக்ட்ட தேடி நீங்க வருவீங்கன்னா நீங்க தோற்று போவீங்க. நீங்க கர்த்தரை மட்டும் பார்க்கணும். நோவா கட்டின பேழையில காட்டு மிருகம் இருந்துச்சு, நாட்டு மிருகம் இருந்துச்சு. சபையில காட்டு மிருகம் இருக்கும், சபையில காட்டு மிருகம் இருக்கும், நாட்டு மிருகம் இருக்கும். இந்த காட்டு மிருகம் நாட்டு மிருகம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு பேரையில சொல்லிருச்சுன்னா தண்ணியில என்ன செஞ்சிருக்கோம்? இந்த நாட்டு மிருகம்லாம் இருக்குன்னு சொல்லி நோவா தாத்தா என்ன பேரையை விட்டு வெளியில விடுங்கன்னு சொன்னா நாட்டு மிருகம் என்ன செஞ்சிருக்கோம்? சாகாமல் பிழைத்திருக்க வேண்டுமானால் சபைக்குள்ள கடக்கணுமே தவிர உலகத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. கர்த்தர் கூடவே கூடாது. சபைக்குள்ள எல்லாம் என்ன செய்யும்? இருக்கும். Praise the Lord. அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போகிறதுதான் யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் நாட்டு மிருகம் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன், நான் காட்டு மிருகம் இருக்கிற இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்ப தண்ணி வந்து முழு உலகத்தை அழித்தது போல என்னத்தையும் நினைச்சிடும். கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய கிரியைகள் நம்ம பார்க்கும் பொழுது மரியாளுடைய கண்ணீரை இயேசு துடைத்தார், சீசருடைய பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்தார், தோமாவின் அவிசுவாசத்தை நீக்கினார், எம்மாவூர் சீசர்கள் கண்களை கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார்? திறந்தார். இதெல்லாம் அந்த நாட்டில் என்ன சம்பவம். கடைசியா இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையிலே அவர்களை கைகளை உயர்த்தி என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பக்கத்துல இருப்பா, இயேசு ஆசீர்வதிக்க வல்லவர். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் யாராவது உங்க காலில் விழுந்தா நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை என்ன செய்யறேன்? இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யுங்க? கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இயேசு தன் கைகளை உயர்த்தி எல்லாரும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். மிக முக்கியமான ஒரு 4 சத்தியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:3 வாசித்து பார்த்தா, அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களை தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார்? காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே எதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது, எதெல்லாம் சான்றளிக்கப்பட்டதுன்னு கேட்டா, முதலாவது அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டது. ரோமர் 1:5 வாசிக்கலாம். தேவனுடைய சுதன் என்று மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்கிறதை அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன செய்திருக்கிறது? நிரூபித்து காண்பித்திருக்கிறது. அவர் தேவனுடைய குமாரனாய் இராமல் இருந்திருப்பாரானால் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு என்ன செய்திருக்க மாட்டார்? எழுப்பியிருக்க மாட்டார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடினால் இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் என்ன செய்யப்பட்டது? நிரூபிக்கப்பட்டது. இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மையானால் நீங்கள் நான் கடவுளுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு தேவனுடைய குமாரன் என்பது அவருடைய உயிர்த்தெழுதல் சாட்சி கொடுக்கிறது. இரண்டாவது, இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன கிடைத்திருக்கிறது? பாவ மன்னிப்பின் நிச்சயம். எப்படி? பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தாரா? ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவர்கள் வருஷத்திற்கு ஒருமுறை இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தப்படும். யாருடைய பாவத்திற்காக? ஜனங்களுடைய
பாவத்திற்காக. அப்ப ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து இஸ்ரவேலின் ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டின் தலையின் மேல் சுமத்தி அந்த ஆட்டை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போய் அங்க இருக்கிற அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மேலும் இந்த கொம்புகளின் மேலும் அவர் அந்த இரத்தத்தை தெளித்து இந்த பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியில வந்தாலும் ஜனங்களுடைய பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. போன பிரதான ஆசாரியன் உள்ளேயே மறித்து விட்டார். அதனாலதான் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிரதான ஆசாரியன் அழுவானா. ஏன்னா உள்ள போயிட்டு வெளியே வருவோமான்றது நம்பிக்கை அவனுக்கு கிடையாது. யாருடைய பாவத்தெல்லாம் சுமந்துட்டு போறான்? யாருடைய பாவத்தெல்லாம் சுமந்துட்டு போறான்? ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்துட்டு போறான். ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் சுமந்துட்டு போய் அவன் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு போனா அந்த ரத்தம் பாவத்துக்காக கொடுக்கப்படுகிற விளைக்கரையம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியிலே பாவத்துக்காக என்ன செய்யப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். நாடோறும் தன் பாவங்களுக்காக அவர்கள் பலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அது ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலி செலுத்த வேண்டியதாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நிரந்தரமாக ஒருவர் நமக்காக பலியிடப்பட்டார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தினாலே தான் பிதாவினிடத்திலே நாம் போகிறதான பாக்கியத்தை, தைரியத்தை நாம் கொண்டிருக்கிறோம். ஆகையால இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு முக்கியமோ, அந்த நாட்களில் இந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் அதை பலியாக அதில் தெளித்து விட்டு அந்த பிரதான ஆசாரியர் வெளியே வந்தா, அந்த பிரதான ஆசாரியர் வெளியே வந்தாதான் இஸ்ரவேலுடைய பாவம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு தடவை ஒரு பிரதான ஆசாரியர் மட்டும் செத்து இருக்கிறாருன்னு சரித்திரம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா போன பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுதல் எதற்கு அடையாளம் இருக்கிற? நம்முடைய பாவத்திற்கெல்லாம் மன்னிப்புண்டு, பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தலாவிட்டால் பாவத்திற்கான விடுதலை கிடையாது. கலகம் உங்களுக்கு சத்தியம் சொன்னாங்க. மனுஷன் பாவம் செய்யறதுனால பாவி அல்ல, அவன் பிறக்கும் போதே யாராவது பிறக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் பாவத்திற்கு நிச்சயத்தை, பாவத்தில் விடுதலையை நமக்கு கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் மரணம் ஜெயமாக என்ன செய்யப்பட்டது? விளங்கப்பட்டது. எபிரேயர் 2:14-15 பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு அதிகாரியானவனை தமது மரணத்தினாலே இயேசு என்ன செய்தார்? ஜெயித்தார். தமது மரணத்தினாலே அவர் சாத்தானை என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். இப்ப மரணம் ஜெயமாக என்ன செய்யப்பட்டது? விடுக்கப்பட்டது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன்னுடைய. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணம் என்பது உங்களுக்கு முடிவானதல்ல. மரணம் என்பது நித்திய வாழ்க்கையினுடைய துவக்கம். அதுதான் சர்ச்சுக்கு வரோம். எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்க? மரணம் என்பது முடிவானது. மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது? ஆயிரமாக ஆண்டாண்டு காலமாக கர்த்தரோட நம்ம வாழ போறோம். அந்த வாழ்க்கைக்கு எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? அப்ப நீங்க குறைஞ்சாதே மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ குடிச்சோம், ஏதோ தின்னோம், ஏதோ செத்தோம், அது இல்லை. நீங்க இந்த பூமியில இருக்கிற காலத்துல கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மரணம் என்பது கிறிஸ்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு முடிவல்ல. மரணத்தை இயேசு ஜெயமா என்ன செய்தார்? ஆற்றினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தை, மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை ஜெயித்தார் என்பதை காண்பிக்கிறது. பிலிப்பியர் 3:10 சொல்லுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுதலினால் அதில் ஒரு வல்லமை அங்கே விளங்குகிறது. இன்றைக்கும் அந்த வல்லமை திருச்சபைகளிலே கிரியை செய்கிறது. இயேசு பிறந்தார் என்பதை காட்டிலும், இயேசு நமக்காய் மரித்தார் என்பதை காட்டிலும், இயேசு நமக்காய் உயிர்த்தெழுந்தார் என்பது மிகப்பெரிய ஆழமான சத்தியம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை
உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுவாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள சபைக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்கிறது? பாடுகளின் மத்தியில ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை அனுபவிக்கும். ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாடுகளில உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு என்ன செய்யட்டும். பவுல் சொல்லுகிறார், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் என்ன செஞ்சேன்? நஷ்டம் என்று என்ன செய்யறேன்? விட்டுவிட்டேன். ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நான் வைத்திருக்கிற சொத்தை காட்டிலும், நான் வைத்திருக்கிற சம்பாத்தியத்தை காட்டிலும், நான் வைத்திருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை மிகப்பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்படியாகிலும் அந்த மரணத்துக்குள்ளான மரணத்துக்காக அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஞானஸ்நானம் அதை விட முக்கியம். அப்பதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வது அதை விட முக்கியம். இவைகளெல்லாம் இருந்தால் இயேசு ஒரு நாளிலே வரும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள் இருந்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசு உயிர்த்தெழுந்ததினால மரித்தோரிலிருந்து எழுந்த பொழுது தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். பாவ மன்னிப்பு நிச்சயம் உயிர்த்தெழுதலிலே கிடைத்தது. மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது. மரணத்தின் அதிகாரியை இயேசு ஜெயித்தார். நான்காவது உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு நமக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நீங்கள் மற்றவர்களைப் போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாதீர்கள். கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமை, இந்த சண்டே கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். நீர் எதற்கு உயிர்த்தெழுந்தீர்? ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, நிரூபிக்கப்பட்ட சாட்சிகளை நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எங்களுக்காக தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமைகள் இன்றைக்கு குறைந்து போகிறதில்லை அப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதல் ஒரு நாள் மகிமை மாறுவதில்லை ஆண்டவரே. மனுஷர் ஒருவேளை அவரை குறித்து பல காரியங்களை சொல்லலாம். பிரஜாதிகள் அவரை அறியாதவர்கள் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் நீ உயிரோடு இருப்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நீ ஜீவனுள்ளவராய் இருக்கிறது என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். கர்த்தர்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே நீ வாசம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபையும் சமாதானமும் இவர்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிருபையும் அன்பும்